நேத்துல இருந்தே சமூக வலைதளங்கள்ல ஒருத்தவர போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா இருக்காரு பாத்தீங்களா? அவர் இங்க அமெரிக்கால உள்ள அட்லாண்டாக்கு வந்திருக்காரு. அட்லாண்டால உள்ள தமிழ் அசோசியேஷன் வந்து ஒரு பட்டிமன்றம் நடத்தி இவரை இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல வந்து இவர் பேசி இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ்லாம் நிகழ்ச்சிகள் முடிஞ்ச பிறகு அந்த அசோசியேஷனே சாப்பாடு போடும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியும் முடிஞ்ச பிறகு அங்க உள்ள பெண்கள்லாம் வந்து சமைச்சு இவருக்கு சாப்பாடு குடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த நிகழ்ச்சியில சாப்பாடு பரிமாறிய அந்த பெண்களுடைய ஊர் என்ன, அவங்களுடைய ஜாதி என்னன்னு அவர் திரும்ப திரும்ப கேட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இப்ப வந்திருக்கு. Facebookல கார்த்திகேயன் ஃபெச்சூரா அப்படின்றவர் தான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்டின் படி அவருடைய தங்கச்சி தான் அந்த நிகழ்ச்சிக்கு சாப்பாடு வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ராஜா வந்து அவருடைய தங்கச்சிட்ட என்ன ஊரு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க காரக்குடின்னு சொல்லியிருந்தாங்களாம். சோ காரக்குடி அப்படின்னு கேட்ட பிறகு அவர் இவங்ககிட்ட நீங்க என்ன செட்டியாரா அப்படின்னு கேட்டாரு அப்படின்றதுதான் இப்ப பிரச்சனையே. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா டக்குன்னு காட்டுத்தீ போல எல்லா இடத்துலயும் பரவி எல்லாருமே வந்து ராஜா அவர்களை வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. இவ்வளவு பெரிய தமிழ் பேச்சாளர் ஒரு பிற்போக்கு புத்தியில இருக்காரு, இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபைனலா வந்து ஒரு ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எந்த ஊருன்னு கேட்டேன், அவங்க காரக்குடின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் செட்டிநாடு சமையலான்னு தான் கேட்டேன். அது அவங்க காதல செட்டியாருன்னு கேட்டுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி கேட்கவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில பங்கேற்கிற எனக்கு எங்களுடைய பிள்ளைகள் தான் சாப்பாடு போடுவாங்க. அவங்ககிட்ட போய் நான் என்ன ஜாதின்னு கேட்கிற அளவுக்கு எனக்கு வந்து சின்ன புத்தி இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை நம்பாம அவர் கண்டிப்பா ஜாதி கேட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதியை கேட்டாரா, ஜாதியை கேட்கலையான்றதை விட அவர் அந்த இடத்துல எதுக்கு ஜாதி கேட்கணும் அப்படின்றது வந்து எனக்குமே புரியல. ஏன்னா அந்த இடத்துல ஜாதி கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. ஜாதி என்ன அப்படின்னு கேட்டு அவருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு புரியல. என்ன சாப்பிடாம போயிட போறாரா? எனக்கு தெரிஞ்சு வேறுமனே அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருக்கானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இருந்தாலுமே சில பேர் பாத்தீங்கன்னா இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க தமிழ்நாட்டுல. சோ இந்த மாதிரி நிகழ்வுகளால மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வருது ஏன் செலிபிரிட்டிஸ் பொது வழியில அவ்வளவு வாயே திறக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இங்க உள்ள நிறைய பேர் பிணந்திரிங் கழுகுகள் மாதிரி அப்படியே வெயிட் பண்ணிருக்காங்க. எவன் வாயில இருந்து என்ன வரும், அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு.